ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான 2 ஸ்மூத்தி ரெசிபி பார்க்க போறோம். இது சம்மருக்கு மட்டும் கிடையாது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை டின்னராவோ சாப்பிடுங்க. உங்களுக்கு வயிறு ரொம்பவே ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மல்டிகிரெயின் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஓட்ஸ் கிடைக்கிதோ அதை எடுத்துக்கோங்க. இந்த ஓட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் சீட்ஸு, அப்புறம் கோதுமை, இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். உங்களுக்கு இந்த ஓட்ஸ் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா நார்மல் ஓட்ஸை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற போட்டுருங்க. இது கூடவே பேரலாக டேட்ஸும் ஊற வச்சுருங்க. நீங்கள் சாஃப்ட் டேட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் 8 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஊற வச்ச டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பாதி செவ்வாழை பழம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இது பெரிய பழம் அப்படின்றதுனால நான் பாதி மட்டும் சேர்க்குறேன். ஓட்ஸ் ஸ்மூத்தி பொறுத்த வரைக்கும் நம்மளால ஃப்ரூட் சேர்க்காம வெறுமனே அதை பிளெயினாக குடிக்க முடியாது. இது கூட 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதுல புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருந்த ஓட்ஸை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் சியா சீட்ஸ். இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான க்ரீமியான ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல ஹனி சேர்த்துக்கலாம். இது அரைக்கும் போது 2 ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சம்மருக்கு சும்மா ஜில்லுன்னு இருக்கும். கடைசியாக கார்னிஷிங்காக வேர்க்கடலையும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் தூவிக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 2 நாளைக்கு ஒரு தடவை. அடுத்தது ராகி ஸ்மூத்தி. ரொம்பவே ரிச் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு ஸ்மூத்தி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்க போகிறது இந்த டேட்ஸ் தான். ஸோ ஒரு 4-5 டேட்ஸை நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். சாஃப்டான டேட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. அடுத்து ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நான் இன்னைக்கு ராகி அவல் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ராகி அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு எடுக்கிறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூனே போதும். நான் ராகி அவல் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ், அதாவது 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா சூடானதுக்கு அப்புறமா இதுல கரைச்சி வச்சிருக்கிற இந்த ராகி பொடி மிக்ஸை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் வேகணும். வேகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதுல ஊற வச்சிருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த டேட்ஸையும் சேர்த்துக்கலாம், தண்ணி வடிகட்டிட்டு. இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த ராகி கஞ்சியும் சேர்த்துக்கலாம். நீங்க ராகி கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை 2 நாள் கூட நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சியா சீட்ஸும் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான ராகி ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பனானா வேணும்னா கூட இதில் பனானா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஹனியும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் சேர்த்துக்கங்க. நட்ஸு அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.